அன்பர்களே, கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் ஆலயத்துக்கு சொந்தமான பக்தர்கள் பயன்படுத்துகின்ற இடத்தை பேரூராட்சி நிர்வாகத்துக்கு தாரை வார்க்கும் மாவட்ட நிர்வாகத்தின் முடிவை கண்டித்து கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்ற அகசிதரம் அண்ணன் சேம்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தகுதியோடு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் வாசத்துக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகநாதன் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை இருந்து நடத்தி தரும் சுபாஷ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நமது மாவட்டத்துடைய தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மாநிலத்துடைய செயலாளர் அக்கா மீராதேவி அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எம்ஆர் காந்தி அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், அணி பிரிவு பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் இந்த ஒன்றியத்தின் சார்பாக வருக என வரவேற்று நல்ல ஒரு வாய்ப்பு தந்த அண்ணன் ஜெகநாதன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மாவட்ட ஆட்சி தலைவர் அவருடைய நிர்வாகம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு சொந்தமான சொத்தை பேரூராட்சிக்கு தாரவார்த்து கொடுக்கும் ஒரு முகமாக அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. முதற்கண் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய கண்ணை திறந்து கொண்டு கோவில் சொத்து யாருக்கு என்பதை முதற்கண் அவர்கள் உணர வேண்டும். கோவில் சொத்து ஆனது என்பது கோவிலுக்கு சொந்தமானது. அதனுடைய உரிமையாளர் யார் என்றால் எந்த கோவில் சொத்தோ அந்த கோவில் இருக்கக்கூடிய சாமிக்கு தான் உரிமையாளர். பகவதி அம்மன் கோவிலுக்கான சொத்தானது பகவதி அம்மன் தான் உரிமையாளர். அதே போல் கோட்டார் விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கான சொத்துக்கு உரிமையாளர் விநாயகர். ஒவ்வொரு கோயிலுக்கும் கோவில் சொத்துடைய உரிமையாளர் யார் என்றால் அது சாமிதான் என்பதை ஆட்சியாளர் அவர்கள் உணர வேண்டும். அந்த கோயில் சொத்தை பராமரிப்பதற்காக அறங்காவலர் குழு என்று ஒரு குழு அமைக்கப்படும் தமிழகத்திலே. அந்த குழுக்கள் கோயில் வருமானத்தை வைத்து அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கும் கோயிலுடைய பராமரிப்புக்காக அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசானது அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அறநிலையத்துறையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறநிலையத்துறையுடைய வேலை என்னவென்றால் இவர்கள் தவறு செய்கிறார்களா, கணக்கை ஒழுங்காக பராமரிக்கிறார்களா என்பதுதான் இவருடைய வேலை. இன்னைக்கு கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சர்வே நம்பர் 676/2 இந்த சர்வே நம்பர்ல உள்ள 46 சென்ட் நிலத்தை பராமரிப்புன்னு சொல்லி ஒரு பணிக்காக பேரூராட்சி கையகப்படுத்த நினைக்கிறாங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி பேரூராட்சிங்கிறது பகவதி அம்மன் வச்சு வரக்கூடிய வருமானங்கள், வரக்கூடிய பக்தர்கள் இருந்து வரக்கூடிய நுழைவு கட்டணம், இந்த கட வாடகை, வரக்கூடிய பார்க்கிங் பைசா இதை வச்சு பேரூராட்சி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு அந்தஸ்துல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 18 வார்டில் உள்ள பொதுமக்களும் இந்த வருமானத்துலதான் எங்களோட அடிப்படை வசதிகளுக்கு கூட நாங்க இந்த பணத்தை எடுத்து வார்டுகள்ல ரோடு போடுறதுக்கோ குடிநீருக்கோ செலவு பண்ணி
பண்ணிட்டு இருக்கோம். காலகாலமா கன்னியாகுமரி பேரூராட்சி துப்புரவு பண்றதுக்கு அங்க இருக்கிற லைட் போட்டு பராமரிக்கிறது எல்லாம் காலகாலமா நடந்துட்டு இருந்து. ஆனா திடீர்னு வரக்கூடிய கழிஞ்ச 8ஆம் தேதி ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க. அதுல கன்னியாகுமரி பௌரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இந்த குறிப்பிட்ட இடத்தை வந்து இனி பராமரிக்கக்கூடிய பணியை வந்து பேரூராட்சி செய்வாங்க. ஏற்கனவே பேரூராட்சி தான் பராமரிச்சுட்டு இருந்து. இதுல புதுசா இப்படி ஒரு அறிக்கையை போடும்போது எங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படிப்பட்ட பேரூராட்சி கன்னியாகுமரி பேரூராட்சின்னு சொல்றேன். இது வரைக்கும் கன்னியாகுமரி சரித்திரத்துல இதுக்கு முன்னால திமுக பேரூராட்சி அமைஞ்சதே இல்லை. இதான் முதல் முறையா திமுக பேரூராட்சி அமைஞ்சிருக்கு. இந்த திமுக பேரூராட்சி அமைஞ்ச முதல் மாசம் என்ன பண்ணாங்க, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விடுதிகள், தங்க விடுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லா கழிவையும் கொண்டு வந்து பௌரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராட்டு மண்டபம் பக்கத்தில் இருக்க ஒரு ஓடையில கொண்டு ஜாயின் பண்ணி அந்த இடத்தை வந்து நம்ம புனித நீராவுடைய இடத்தை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் முதல் இந்த பேரூராட்சி எடுத்த முயற்சி. அது இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து ஊர்களில் உள்ள தலைவர்கள் எல்லாம் போய் இதை பத்தி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் போய் பஞ்சாயத்துல போய் பேரூராட்சி நிர்வாகத்திட்டையும் எங்க தலைவர் குமரி ஸ்டீவன் அவங்ககிட்டயே சொன்னோங்க. நான் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால எங்க பேரூராட்சி தலைவர்கிட்ட போய் அண்ணா இது தப்பு, காலங்காலமா எங்க சாக்கடை போயிட்டு அங்க போட்டு அந்த சாக்கடை கடலுக்கு உள்ள விடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனா அவங்க சொன்னது, தம்பி நாங்க இதெல்லாம் சொல்லிதான் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம், நாங்க ஓட்டு கேட்டு எதை வச்சு ஜெயிச்சோமோ இதை நான் செய்யாம விட மாட்டோம்னு சொல்லி ஆணவத்துல பேசினேன். அதுக்கு பிறகு எங்க மாவட்ட தலைவர் இருக்கிற எங்களுடைய பிஜேபி மக்கள் எல்லாருமே கன்னியாகுமரி வந்து நிறைய வீதியில நிறைய ஒரு கட்ட நோட்டீஸ்ல அடிச்சு ஒட்டி போராட்டம்லாம் பண்ணி அந்த அங்க நம்ம ஆராய்ச்சி மன்றத்துக்கு போக வேண்டிய சாக்கடையை தடுத்தோம். இது கன்னியாகுமரி பேரூராட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகத்தை லட்சணம். இந்த லட்சணத்துல திருவேணி சங்கமம் போச்சு அங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா அங்க ஒரு செலவு வைக்கணுமா என்ன வைக்கணுமா அவங்க தேவையானது ஒரு தீர்மானம் போட்டு எப்படி போட்டுருவாங்கன்னா, கன்னியாகுமரி பேரூராட்சியில் பராமரிப்பு பணியில் இருக்கும் குறிப்பிட்ட இந்த இடம் நாளைக்கு இந்த வேலைக்காக ஒப்படைகள் வேலை செய்யறோம் சொல்லி சொல்றாங்க. ஒரு தீர்மானம் போட்டு அங்க இருக்கிற 16 கவுன்சிலர் திமுக கவுன்சிலர், அந்த 18 கவுன்சிலர்ல 16 கவுன்சிலர் திமுக கவுன்சிலர், இவங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் போட்டு பாஸ் பண்ணி இருந்துருவாங்க. அங்க வேலை செய்வாங்க. நாட்டோட வந்து எந்த உடனே செய்யலாம் திருவேணி சங்கமத்தில். அது மட்டும் இல்ல, அந்த பௌரியம்மன் கோயில் கழிஞ்ச வருஷம் சீசன் நவம்பர் மாதம் சீசன் ஆரம்பிக்கும் போது எந்த முன்னர் ஏற்பாடும் இல்லை. குடிக்க தண்ணி நம்ம மத்திய அரசு நவம்பர் 17ஆம் தேதி இதுக்காக இவங்க முறையிட்டு தான் நம்ம எல்லாமே எல்லாம் சரி நம்மளுடைய தேவையானது எல்லாமே கேட்டு தான் வாங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, கன்னியாகுமரி பௌரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் பைக் நிப்பாட்டா சண்டை தெருவில் நிப்பாட்ட முடியாது. எல்லாம் காந்தி மண்டபம் பக்கத்துல மட்டும்தான் நிப்பாட்டுறதுக்கு நம்ம வழி இருக்கு. ஒரு பைக் பார்க்கிங் இருந்து இது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாள் வரைக்கும் அந்த பைக் பார்க்கிங்ல கோயில் கவர்மெண்ட் பக்தர்கள்ட்ட 10 ரூபாய் வருமானம் இல்ல, பைசா பிரிக்காம தான் ஃப்ரீ பார்க்கிங் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்த உடனே முதல்ல அந்த பைக் பார்க்கிங் வந்து ஃப்ரீ பார்க்கிங் எடுத்து பைக் உடனே 10 ரூபாய் கட்டணம் வாங்கினாங்க. அடுத்த என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இப்ப அடுத்த டெண்டர் கூட விடல, திருப்பி அதை வந்து இருக்கிறாங்க பார்க்கா மாத்துறாங்க. நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வண்டி நிப்பாட்ட இடம் கிடையாது கன்னியாகுமரியில். சென்னை தெருல நல்லா கூட 20 பைக்கு மேல சென்னை தெருல விட முடியாது. காந்தி மண்டபம் பக்கத்துல வண்டியோட பார்க்கிங்கே க்ளோஸ் பண்றாங்க. அதுபோல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமிழகை போக அதை ஃபுட்போர்ட் சொல்லி தனியாருக்கு கொடுத்தாச்சு. இது அங்க இடமே வேற இடமே கிடையாது. இது ஒரு மாற்று வழி மாவட்ட நிர்வாகம் யோசிக்கணும். இங்க இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வராங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்லிட்டு போறாங்களே தவிர அதனால என்னென்ன பின்னுடைவுகள் வரும்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. இங்க நிறைய பூம்புகார் நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய்க்கு படகுத்தெல்லாம் வந்து கட்டினாங்க. அங்க இருக்கக்கூடிய படகு கட்ட முடியாத சூழல் இருந்துட்டு ஒரு திட்டமிட்ட செயலே கிடையாது. எல்லாம் கண்மூடித்தனமா அதை போடு இதை போடு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை யோசிச்சு சிந்திக்காம செய்யறதுனால இங்க கொஞ்சம் படகு துறையில கொஞ்சம் போட்டு 2 போட்டுக்கு மேல கட்ட முடியல. இருக்கிறது 6 போட்டுல 2 போட்டுக்கு மேல கட்ட அங்க இடம் கிடையாது. அதனால இருந்துட்டு இருக்கு கன்னியாகுமரி. இந்த பேரூராட்சிட்ட பௌரியம்மன் கோயில் நிர்வாகம் ஒப்படைக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஐயப்பாடும் இல்ல. கண்டிப்பா அந்த ஆட்சித்தலைவராக போட்ட உத்தரவை கண்டிப்பா திரும்ப பெறணும். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்றும்
இந்த அதுக்காக போராட்டம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம். ஒரே பாரத் மாதா கி போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பாஜகவின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு